ஹாய் அன்புள்ளங்களே, இன்றைக்கி என்னடா குழம்பு வைக்கன்னு சொல்லி உங்களுக்கு சோம்பேறியாக இருக்கா? அப்போ இந்த குழம்ப ட்ரை பண்ணுங்கள். இந்த குழம்பு ஈஸியாக வைக்கலாம், நமக்கு ஹெல்த்தியும் கூட. காயும் சேர்ந்த மாதிரி ஆச்சு, பருப்பில் ப்ரோட்டீன் கிடச்ச மாதிரி ஆச்சு. அதாவது ஒரு குக்கரில் சிறுபருப்பு ஒரு 100 வறுத்து குக்கரில் கழுவி சேர்த்துக்கணும். ஒரு சவுச்சோவை அதில் கட் பண்ணி போட்டுக்கணும். மிக்சியில் ஒரு சில தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு, மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தக்கன மிளகாய், வெள்ளைப்பூடு, வெங்காயம் இதெல்லாம் மிக்சியில் பரபரன்னு அரைச்சி அந்த குழம்புல கலக்கி ஊற்றிடுங்க. திருப்பி அதில் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு கலக்கிடுங்க. கலக்கிட்டு அதை 3 விசில் வைங்க. 3 விசில் வச்சோடனே எடுத்தோடனே குழம்பு இப்படி தான் இருக்கும். அதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி 3 விசில் வைங்க. 3 விசில் வைங்க. திருப்பி ஒரு கடாயில் தாளிசம் கொடுத்துருவோம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வடகம் இருந்தால் வடகம், வெங்காய வடகம் இருந்தால் அது கொஞ்சம், 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க, காயப்பொடி இவ்வளோ போட்டு வெங்காயம் பொன்னிற வதங்கி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பொன்னிற வதங்கி வதக்குங்க. இந்த குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா இது ரஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் குழம்பு கேட்டாலும் நான் வீடியோ போடுறேன். இப்போ தாளிசம் ரெடி ஆயிடுச்சு. தாளிசத்தை குழம்புல ஊற்றுவோம். குழம்புல ஊற்றி கிண்டி விடுங்க. குழம்புல ஊற்றி கிண்டி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி. இந்த